ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு சௌமிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை சுக்காங்க. ஒரு மட்டன் டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக ஒரு டிஷ் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த முட்டை சுக்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப யம்மியாக இருக்குங்க. ஒயிட் ரைஸ்க்கு அட்டகாசமாக இருக்குதுங்க. ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் வச்சு முட்டை சுக்கா செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாமே சைட் டிஷ்ஷாக வச்சு நம்ம சாப்பிட்லாம். இந்த முட்டை சுக்கா எப்படி செய்யலான்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பவுலில் ஒரு 7 முட்டை உடச்சி ஊற்றிருக்குறேங்க. அது கூட ஒரு 3/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். இதை நல்லா கலக்கி விடுங்க. ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து அதில் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை அதில் ஊற்றிடலாம். மேலே மூடி போட்டு டிஃபன் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. வீட்டில் இட்லி பாத்திரம் இருக்குமில்லங்க, அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த இட்லி தட்டை மேலே வச்சுட்டு இட்லி வேக வைக்கிற மாதிரி அந்த டிஃபன் பாக்ஸை மேலே வச்சு வேக வைக்கலாம். 10லேருந்து 12 நிமிஷம் வெந்துருச்சுன்னா ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடுங்க. இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மல்லி விதை, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் அன்னாச்சி, 2 கிராம்பு, 3 வரமிளகாய், ஒரு பிரிஞ்சி இலை, இதையெல்லாம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. முட்டை நல்லா ஆறிடுச்சுங்க. லைட்டாக அந்த ஓரமெல்லாம் கத்தியில் எடுத்து விட்டுட்டு இப்போ பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம பன்னீர் கட் பண்ணுவோம்லங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணும்போது சீம்பால் மாதிரியே இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக முட்டை நல்லா வெந்து இந்த மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி இருந்துச்சு. இப்போ அதைய ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ முட்டை சுக்கா ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோடனேயுமே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்குங்க. சிறுசாக இருந்தால் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை இதோட உருவி சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு இருக்குல்லங்க, பேஸ்ட்டாகவும் போடலாம், இந்த மாதிரி அம்மியில் வச்சுட்டு தட்டியும் போடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க. நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 3 தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த ஃபைன் பவுடரை இதோட சேர்த்துடலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ கெட்டியாகுது பார்த்தீங்களா, இது நல்லா கொதித்து வர்றதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த மசாலாலாம் நல்லா கொதித்து வர வரைக்கும் கிளறி விடுங்க. இந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ஒரு மாதிரி ட்ரையாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வேக வச்ச முட்டையை இதோடு சேர்த்துடலாம்.
அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வைங்க ஒரு 5 மினிட்ஸு. இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். மல்லித்தலை தூவி 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் தூவிக்கலாம். நல்லா கிளறி விட்டு இறக்குனா சூப்பரான முட்டை சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதுங்களா? இப்போ ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாங்க. சூடான சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். தோசை, சப்பாத்தி, சாதம் இதுக்கு எல்லாமே இந்த சுக்கா வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி டெய்லி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.